அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் எடுக்கப்பட்ட மூலவர் தரிசனத்தை தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த பதிவானது தீப ஒளியில் காட்சி தருகின்ற முருகப்பெருமான் ஒரு அற்புத நிகழ்வாக காட்சி தருவது யாருக்கும் கிடைக்காத அரியதொரு வீடியோ பதிவுங்க. இந்த பதிவில் திருப்பரங்குன்றம் பெருமாள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் இந்த கோவிலில் என்ன சுவாரஸ்யமான தகவல்களும் இந்த கோவிலில் ஒளிந்திருக்கக்கூடிய மர்ம ரகசியம் என்னங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முருகப்பெருமான் என்றாலே அசுரனை அழித்த வீர திருக்கோலம்தான் நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அறுபடை வீடுகளிலும் அருள்பவந்தாங்க. அந்த அறுபடை வீடுகளில் 5 படை வீடுகளில் சூரசம்ஹார பெருவிழாவானது நடைபெறும். அதிலும் ஒரு படை வீட்டில் ஓராண்டில் 3 முறை சூரசம்ஹார வைபவம் நடைபெறும் என்னும் தகவல் பலருக்கு வியப்பை தருவதுங்க. அந்த தலம் எது தெரியுமா? அதுதான் மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம். ஐப்பசி மாத கந்த சஷ்டி விழா, தை மாத தெப்பத் திருவிழா, பங்குனி மாத பெருவிழா என 3 உற்சவ காலங்களிலும் இங்கு சூரசம்ஹார பெருவிழா நடைபெறுவது வழக்கம்தாங்க. மேலும் இத்தல முருகப்பெருமானுக்கு ஆடு, மயில், யானை, சேவல் என 4 வாகனங்கள் அமைந்திருப்பதும் சிறப்பு தான். முருகன் அசுரர்களை எதிர்த்து 3 இடங்களில் போர் புரிந்தாருங்க. கடலில் போர் புரிந்த தலம் திருச்செந்தூர், நிலத்தில் போர் புரிந்த இடம் திருப்பரங்குன்றம், விண்ணில் போர் புரிந்த தலம் திருப்போரூர். இதை மாயை அடங்கிய இடம் திருச்செந்தூர், கண்மம் அடங்கிய இடம் திருப்பரங்குன்றம், ஆணவம் அடங்கிய இடம் திருப்பூரூர் என்று ஞானிகள் சொல்றாங்க. அறுபடை வீடுகளில் முதல் தளமான இந்த திருத்தலத்தை நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகியோர் பாடி பரவி இருக்கிறாங்க. இங்கு அருளும் சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர், பவளக்கனிவாய் பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கையம்மன் ஆகிய 5 தெய்வங்களும் மூலஸ்தானத்தை அருள்பாலிக்கிறாங்க. பெரும்பாலும் முருகப்பெருமான் நின்ற கோலத்திலேயே அருள்பாலிக்கிறாருங்க. ஆனால் இங்கு அவர் அமர்ந்த கோலத்தில், அதுவும் தெய்வ யானையை மனம் முடித்த திருமண கோலத்தில் அருள் செய்கிறாருங்க. இவருக்கு அருகிலேயே நாரதர், இந்திரன், பிரம்மன் நின்ற கோலத்தில் வீணையின்றி சரஸ்வதி, சாவித்திரி ஆகியோரும் இருக்கிறாங்க. சூரிய சந்திரர்களும் கந்தவர்களும் திருமண கோலத்தை தரிசிக்கும் விதமாக மேலே இருந்து காண்பதை போல அமைக்கப்பட்டிருக்குதுங்க. தருமியின் பாடல் பிழைக்காக சிவபெருமானையே எதிர்த்து பேச நேர்ந்த அபராதம் நீங்க நக்கீரன் இந்த தளத்துல சிவபூஜை செய்து வந்தாருங்க. ஒரு நாள் அவர் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு அற்புத காட்சி ஒன்றை கண்டாருங்க. மரத்தில் இருந்து நீரில் விழுந்த இலை ஒன்று பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறியதுங்க. மீன் நீருக்குள் இழுக்க பறவை தரைக்கு இழுத்ததுங்க. இந்த மாய காட்சியை கண்டதில் நக்கீரரின் சிவ பூஜை கெட்டுவிட்டது. சிவ அபராதம் புரிந்ததாக சொல்லி பூதம் ஒன்று அவரை பிடித்து சிறையில் அடைத்ததுங்க. அதுவரை 999 பேரை அடித்திருந்த பூதம் 1000 நபர்கள் ஆனதும் அவர்களை கொன்று தின்று விடுவதாக சொல்லிக் கொண்டிருந்ததுங்க. நக்கீரர் 1000வது நபராக சிறைப்பட்டதும் சிவ அபராதம் செய்து பிடிப்பட்ட மற்றவர்களும் கதறி அழுதாங்க. அப்போது நக்கீரர் முருகப்பெருமானை நினைத்து திருமுருகாற்றுப்படை பாடினாருங்க. அவரின் தமிழிலும் பக்தியிலும் மகிழ்ந்த முருகப்பெருமான் தன் வேலை ஏவி பூதத்தை சம்ஹாரம் செய்தாருங்க. நக்கீரர் உட்பட 1000 பேரையும் விடுவித்தார். நக்கீரர் பூதம் தன்னை தீண்டிய பாவம் நீங்க கங்கையில் நீராட வேண்டும் என்று சொன்னாருங்க. அதை கேட்ட முருகப்பெருமான் தன் வேலினை ஒரு பாறையின் மீது எறிந்து கங்கை நதியை பொங்கச் செய்தாருங்க. அந்த தீர்த்தம் காசி தீர்த்தம் என்று இன்றளவும் இருந்து வருது. இந்த காசி தீர்த்தம் திருப்பரங்குன்ற மலை மீது இருக்குதுங்க. அதற்கு அருகிலே மேற்கு நோக்கிய சன்னதியில காசி விஸ்வநாதர், விசாலாட்சி மற்றும் சுப்பிரமணியர் சன்னதிகளும் அமைஞ்சிருக்குது. நக்கீரருக்கு வேல் அனுப்பி அருளிய நிகழ்வினை அடிப்படையாக கொண்டு இங்கு வேலெடுத்தல் என்னும் வைபவமும் நடைபெறுது. இந்த விழாவை சுற்றுப்புற கிராமத்து மக்களே எடுத்து நடத்துறாங்க. இந்த திருவிழா மழை வேண்டுகின்ற வழிபாடாகவும் கொண்டாடப்படுது.
நடைபெறுதுங்க. முருகப்பெருமானின் வேல் காலை 9 மணியளவில் கோவிலில் இருந்து பல்லக்கு ஏறி புறப்படும். மலை மீது காசி விஸ்வநாதருக்கு எதிரேயுள்ள மலை மேல் குமாரரிடம் வேல் சமர்ப்பிக்கப்படுங்க. பூஜைகளானதும் கிராம மக்கள் சார்பில் அன்னதானமும் நடைபெறும். மாலையில் மலையிருந்து பல்லக்கில் புறப்படும் வேல் அடிவாரத்தில் எழுந்தருளியுள்ள சுப்பிரமணியர் சன்னதியை வந்தடையும். பின்னர் இரவில் பூ பல்லக்கில் புறப்பாடாகி மூலவர் சன்னதிக்கு கொண்டு செல்லப்படும். இங்கு குடைவரை மூலவருக்கு அபிஷேகம் கிடையாதுங்க. பதிலாக அவர் திருக்கரத்தின் வேலுக்கு மட்டுமே இங்கு அபிஷேகம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. பொதுவாக பெருமாள் சன்னதிக்கு முன்பாக கருடாழ்வார் சன்னதி அமைவது வழக்கம்தான். ஆனால் இத்தலத்தில் பெருமாளுக்கு எதிராக சிவபெருமான் இருப்பதால் அங்கு கருடாழ்வார் சன்னதி அமையவில்லைங்க. மாறாக சண்முகர் மண்டபத்தில் உள்ள கார்த்திகேயனுக்கு அருகில் வடக்கு நோக்கி அருள் செய்கிறாருங்க கருடாழ்வார். இங்கு வெள்ளை மயில்களை காண முடியும். தேவர்கள் முருகனின் திருத்தலத்தில் உறைய வேண்டி வெள்ளை மயில்களாக மாறி இங்கு உலாவுவதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இங்கு நிறைய வெள்ளை மயில்களை காண முடிந்தது என்றும் பக்தர்கள் சொல்றாங்க. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவ பொருளை உபதேசம் செய்தார். அப்போது தேவியின் மடியில குழந்தையாக இருந்த முருகப்பெருமான் அதை கேட்டு உணர்ந்தாருங்க. பின்பு குருவின் மூலம் கற்க வேண்டியதை இப்படி கேட்டது பாவம் என்று நினைத்த முருகப்பெருமான் இத்தலத்துக்கு வந்து சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்தாராம் என்று சொல்லப்படுது. சிவபெருமானும் முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்த தலம் இதுதாங்க. முருகனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் ஆதிசொக்கநாதராக சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு எதிரிலேயே கோயில் கொண்டு அருள் செய்கிறாருங்க. திருப்பரங்குன்றம் வருகிறவங்க முதல்ல ஆதிசொக்கநாதரை வழிபட்ட பின்புதான் முருகனை வழிபட வேண்டும் என்பது ஒரு ஐதீகமாகவும் கடைபிடிக்கப்படுதுங்க. இங்கு நடைபெறும் பங்குனி திருக்கல்யாண உற்சவத்துக்கு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மையும் எழுந்தருள்வது வழக்கம்தாங்க. திருப்பரங்குன்றம் வந்து முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு வாழ்வில் நல்ல திருப்பம் வரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குது. துன்பங்களும் நீங்கும், திருமண கோலத்தில் அருளும் தலம் என்பதால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் திருமண வரம் விரைவில் கைகூடும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாகவே இருக்குதுங்க. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சங்கம் வளர்த்த மதுரையில் 6 வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள ஒரு குடைவரை கோவிலாகவும் கருதப்படுது. இத்திருத்தலத்தின் பெருமையை பற்றி சங்ககால நூல்களான பரிபாடல், திருமுருகாற்றுப்படை, அகநானூறு, கலித்தொகை மற்றும் மதுரை காஞ்சி ஆகிய இலக்கியங்களில் பாடப்பெற்று இருக்குதுங்க. மேலும் சைவ சமய குறவர்களான திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகியோராலும் பாடப்பெற்றுள்ளது. முற்கால பாண்டிய மன்னர்கள் காலங்களில் குடைவரை கோவிலாக தோற்றம் பெற்ற இந்த திருக்கோவில் பிற்கால பாண்டிய மன்னர்கள் காலங்களில் மேலும் பொலிவு பெற்று நாயக்கர் காலத்தில் அழகிய மண்டபங்களையுடைய கோபுரத்துடன் ஏற்றம் பெற்று திகழ்குதுங்க. தென்புறத்தில் உள்ள குடைவரை கோவிலுக்கு அருகில் சமணர்களின் கற்படுக்கை அமைஞ்சிருக்குது. பாண்டியர்கள் முதல் இடை, கடை என 3 தமிழ்ச்சங்க காலங்களிலும் ஆட்சி புரிந்திருக்கிறாங்க. இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் 6 வீடுகளில் முதல் படை வீடாக போற்றப்படுது. பாண்டிய நாட்டு 14 திருத்தலங்களில் ஒன்றாக திகழும் இந்த திருத்தலம் ஒரு குடவரை கோவில் ஆகுங்க. இத்திருத்தலத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சத்தியகிரீஸ்வரர், ஸ்ரீ துர்க்கை அம்மன், ஸ்ரீ பவளக்கனிவாய் பெருமாள், ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆகிய 5 தெய்வங்களும் ஒருங்கே காட்சி அளிக்கிறாங்க. பொருள் பெற்ற ஒருவன் பொருள் இல்லாத வறியவனை கண்டு இன்னின்ன பெருமைகளை உடைய இன்னாரிடத்திலே சென்றால் வேண்டும் பொருள் அனைத்தும் பெறலாம் என்று ஆற்றுப்படுத்துவதே ஆற்றுப்படை என்று சொல்வாங்க. பொருளை பெறுவதை போல் அருளை பெறவும் நம் முன்னோர்கள் ஆற்றுப்படுத்தினாங்க. நக்கீரர் தாம் அருளிய திருமுருகாற்றுப்படையில் முருகன் முறையும் இடங்களாக 6 இடங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் திருப்பரங்குன்றம் முதன்மையானதுங்க. முருகப்பெருமானின் 6 வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலில் நடக்கும். முக்கிய திருவிழாக்களில் வைகாசி விசாகமும் ஒன்று. இந்த திருவிழா 10 நாள் கொண்டாடப்படுவது வழக்கம்தான். இதுவரைக்கும் திருப்பரங்குன்றம் முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அங்கு நடக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் பற்றியும் அந்த கோவிலில் ஒளிந்திருக்கக்கூடிய சுவாரஸ்யமான மர்மங்கள் குறித்தும் பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக முருக பக்தர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக
மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.